த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 5வது வசனம், Psalm 97 verse 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், த மவுண்டன்ஸ் வில் மெல்ட் லைக் வேக்ஸ். பர்வதங்கள், மவுண்டன்ஸ்னு உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? நம்மளுக்கு முன்னால் ஒரு பெரிய பர்வதம் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? அந்த பர்வதத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மவுண்டன் நம்முடைய லைஃப்பில் நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, நிறைய மலைகள் இருக்குது. அதை நம்ம கடந்து செல்ல முடியாதபடி நம்ம அது என்ன செய்கிறது? நம்மளை தடுத்து நிறுத்துகிறது, தடையாய் காணப்படுகிறது. ஒரு மலை என்று சொல்லும் பொழுது அது ஷேக் பண்ண முடியாத ஒன்று. அதை நம்ம எங்கேயுமே மூவ் பண்ணி வைக்க முடியாது. அது அப்படிப்பட்ட பலசாலியாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம இன்னைக்கு தியானித்தது போல கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது, ஹல்லேலூயா, when the presence of the Lord comes, பர்வதங்கள் என்ன செய்யுமா? மெழுகு போல அது உருகி போய்விடும். ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால் என்னென்ன பர்வதங்கள் இருக்கிறதோ அது எல்லாம் மெழுகு போல உருகிவிடும். இது விஞ்ஞானத்தில் இதை நம்ம சொன்னோன்னா என்ன இப்படி இது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது இல்லையா? ஒரு பர்வதம், ஒரு மவுண்டன் வேக்ஸ் மாதிரி மெல்ட் ஆகுமா? ஒரு மவுண்டன் மெல்ட் ஆகுமா? நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரே. ஆண்டவர் வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரே, கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது எல்லா பர்வதங்களும், எல்லா மலைகளும், எல்லா குன்றுகளும் அது மெழுகு போல அது உருகி போய்த்தான் ஆகும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது வழியை கொடுத்துத்தான் ஆகும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்னென்ன பர்வதங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தடையாய் நிற்கிற பர்வதங்கள் என்ன பிரியமானவர்களே? இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கி எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ளே வருவதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா எரிகோ என்கிற ஒரு பெரிய கோட்டை அவர்களுக்கு முன்னால் நின்றது. அது ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு கோட்டை. அந்த கோட்டை சுவர் நம்ம நினைக்கிற ஒரு காம்பவுண்ட் வால் கிடையாது. ஏன்னா அந்த கோட்டை சுவருக்கு மேலே அவர்கள் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? வீடு வைத்து அவங்க ரோடு போட்டு வாழ்ந்தாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு கோட்டையாக இருந்திருக்கும் இல்லை? எவ்வளோ அகலம் இருந்திருக்கும், எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த எரிகோ கோட்டை. அந்த கோட்டையானது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போக முடியாதபடி தடையாக நின்றது. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ ஒன்றும் செய்யாதீங்க, ஒவ்வொரு நாளும் அதை சுற்றி வாங்க, அமைதியாக சுற்றி வாங்கன்னு சொல்கிறார். பேசக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது. இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை, இந்த வாயை திறந்து எதையாவது பேசி, நெகட்டிவாக பேசி, அவிசுவாசமான வார்த்தைகளையெல்லாம் பேசி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆசீர்வாதத்தையே இழந்து போயிடுறோம். அதனால தான் என்னமோ தெரில, அன்றைக்கி ஆண்டவர் நினச்சினாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் பேசாதீங்க, பேசாமல் ஜஸ்ட்டு நடந்து வாங்க. யோசித்து பாருங்கள், அப்படி அவங்க நடந்து வரும்போது எரிகோ ஜனங்களாம் சிரிச்சிருப்பாங்க. அப்படி தானே? எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, இதை வச்சு என்ன நடக்க போகுது? இப்படி ஜஸ்ட்டு அமைதியாக சுற்றி வர்றதில் என்ன நடக்க போகுது? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்க கீழ்ப்படிந்தாங்க. 6 நாட்களும் அப்படி செய்தாங்க. 7வது நாள் 7 முறை, கடைசி முறையில் ஆண்டவச்சா நல்லா கம்பீரித்து ஷவுட் பண்ணி ட்ரம்பட்டை ப்ளோ பண்ண சொன்னார் கர்த்தர். அப்படி செய்த மாத்திரத்தில் ஆண்டவருடைய பிரசனம் அந்த இடத்துல இறங்கின மாத்திரத்தில் அந்த எரிகோவினுடைய பெரிய சுவர் அப்படியே இடிந்து நொறுங்கி விழுந்தது. பிரசனம் வரும் பொழுது, தேவனுடைய பிரசனம் வரும்போது, எப்படிப்பட்ட பெரிய தடை கற்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட எரிகோ கோட்டை போல சுவர் இருந்தாலும், செங்கடல் போல கடல் இருந்தாலும், பர்வதங்கள் இருந்தாலும், அதெல்லாம் மெழுகு போல
அது உருகி போய்விடும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழமையாய் நடத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் நமக்கு வேணும். ஆண்டவருடைய பிரசன்ஸ்க்காக நம்ம எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர்? நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோம், நம்ம பைபிளை வாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோமா? அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசன்னம் இருந்தது. யோர்தான் நதியில் அந்த ஆசாரியர்கள் காலை வைத்த மாத்திரத்தில் அவங்களுக்கு வழி உண்டாச்சின்னு பார்க்குறோமே. அதே தேவ பிரசன்னம் இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளை நிரப்ப வேண்டும், நம்முடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும், நம்முடைய சமுதாயங்களை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளை நிரப்ப வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் தேவ பிரசன்னம் வரணும்ப்பா. எனக்குள்ள ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் நான் வரணும். நான் ஒரு காட்ஸ் பிரசன்ஸை கேரி பண்ணுற ஒரு பர்சனாக என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? தேவ பிரசன்னம் வரும் பொழுது பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பர்வதங்களும் மெழுகு போல அது உருகி போக வேண்டுமானால் தேவ பிரசன்னம் இறங்க வேண்டும். என்னுடைய சுய பலத்தால் செய்ய முடியாது. எனக்கு எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும், ஆனால் சில காரியத்தை என் பலத்தினால செய்ய முடியாது. அது தேவனுடைய பிரசன்னம் வந்தால் மாத்திரம்தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்குதா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய பிரசன்னம் என்னுடைய சரீரத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த வியாதியெல்லாம் உருகி போயிடட்டும். அது இருந்த இடமே தெரியாமல் மறைந்து போய்விடுமே. அப்படியா தேவ சமத்தில் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? சங்கீதம் 97:5 கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?